தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பசுமை வீடு திட்டம். அதாவது போன வீடியோல பசுமை வீடு திட்டத்துல எப்படி இணைவது, என்னென்ன எலிஜிபிள்லாம் இருந்தா நீங்க வந்து இந்த திட்டத்துக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல அந்த பசுமை வீடு திட்டத்துக்கு நீங்க எப்படி வந்து அப்ளை பண்றது, யாரை போய் அணுகணும், அந்த ஃபார்ம்லாம் எங்கே கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு பசுமை வீடு திட்டத்தை பத்தி ஃபுல்லா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாருந்தா வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்க மொபைல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது நீங்க இந்த பசுமை வீடு திட்டத்துக்கு நீங்க இணையறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். அதாவது நீங்க வந்து யார் பேர்ல வந்து லேண்ட் இருக்கோ அவங்களுடைய, அதாவது ஃபேமிலி ஹெட்ல நீங்க வந்து வீடு வந்து கட்ட போறீங்கன்னா அவங்க பேர்ல தான் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, வீட்டின் பரப்பளவு, அதாவது நீங்க வீடு கட்டுறதுக்கு 300 சதுர அடியில மட்டும்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலேயும் கட்டக்கூடாது, அதுக்கு குறைஞ்சும் கட்டக்கூடாது. அது வந்து ஒரு கம்பல்சரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 300 சதுர அடின்னு சொல்லுவாங்க. அது ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றவங்களுடைய டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். ஆதார் கார்டு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, அவங்களுடைய போட்டோ, அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறதுக்கான அந்த சான்றிதழ். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே அந்த அடிப்படையில தான் அந்த ஸ்கீம் வந்து வழங்குறாங்க. அதனால அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற அந்த பட்டியல் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அந்த சான்றிதழ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பத்திரம், பட்டா, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வில்லங்கம் இல்லாம கரெக்டா இருக்கு அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. வில்லங்கம் இருந்தா அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம், அதாவது அப்ரூவல் கொடுக்குறது அவங்க யோசிப்பாங்க. அதனால வில்லங்கம் இல்லாத பட்டா பத்திரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பத்திரம் பட்டான்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து ஃபேமிலி ஹெட் பேர்லயும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த குடும்ப உறுப்பினர் பேர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துக்கலாம். அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் பேரு இல்லைன்னா ஃபேமிலி ஹெட், இவங்க 2 பேர்ல தான் இருக்கணும். 3வது நபர்கள் பேர் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க வந்து இந்த திட்டத்துக்கு அப்படி அப்ளை பண்ண முடியாது. நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து எங்க போகணும்னா, உங்களுடைய ஊர்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஊரக வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ் வந்து இருக்கும். அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஆபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்கனாலே அவங்க அடுத்த ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. இதுக்கான ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நான் முடிஞ்சா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது வந்து பாத்தீங்கன்னா போன இயற்கான ஃபார்ம் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த இயற்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா நீங்க வந்து அந்த ஆபீஸ்ல கேட்டாலே அந்த ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து எப்படி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அந்த வெப்சைட்லயே இந்த ஃபார்ம் வந்து கிடைக்கும். அதுல போயிட்டு நீங்க ஒன்ஸ் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிட்டு தேவையான ஆவணங்கள்லாம் பின்னாடி அட்டாச் பண்ணிட்டு இந்த ஊரக வளர்ச்சித்துறை ஆபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ரொசீஜர் அவங்க வந்து எடுப்பாங்க. எப்போ வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாமே எடுத்துட்டு போய் காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட், அதாவது 2,10,000 வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1,80,000 மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காசோலை, அதாவது செக்கா வந்து கொடுப்பாங்க. அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகும். மீதி 30,000 வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்னா, அதாவது சூரிய மின்விளக்கு, அந்த சோலார் பேனல் வந்து அவங்களே வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்க போயிட்டு தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. உங்கள ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சோலார் பேனல் அந்த கடையில அந்த ஷாப்ல அவங்களுக்கு வந்து அங்க அமௌண்ட் போகும். அவங்க மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா பசுமை வீடு திட்டத்திற்கான அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள், ஒரு ரிலேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ரெண்டல் வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இது போல ஒரு புத்தம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.